அனைவருக்கும் இன்னைக்கு நம்ம 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 5 அதுல பயிற்சி 5.1ல ஒரு 3வது வினாவுக்கான விடை இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த வினா என்ன அப்படின்னு சொன்னா, இரு அச்சுகளையும் தொட்டு செல்வதும் -4, என்ற புள்ளி வழி செல்வதுமான வட்டத்தின் சமன்பாடு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வட்டத்தோட சமன்பாடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கு, ஒரு மையமும் ஆரமும் தெரிஞ்சா கண்டுபிடிக்கலாம், விட்டத்தின் முனைப்புள்ளிகள் தெரிஞ்சா கண்டுபிடிக்கலாம், 3 புள்ளிகள் வழி, அதாவது ஒரு கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் வழி செல்லும் வட்டத்தின் சமன்பாடை கண்டுபிடிக்கலாம் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்ப நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த தரவு விவரத்தை கொண்டு ஒரு வட்டத்தோட சமன்பாடை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும்னு சொன்னா, இரு அச்சுகளையும் தொட்டு செல்வதும் அப்படின்னு சொன்னா எத்தனை பாசிபிலிட்டி இருக்கு இந்த படத்துல பாருங்க. அப்படியே 4 பாசிபிலிட்டி இருக்கு. 2 அச்சுகளையும் எக்ஸ் அச்சு ஒய் அச்சு ரெண்டையும் தொடுற மாதிரி ஒரு வட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா 4 பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா இதுல எந்த சர்க்கிள் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இதுல குறிப்பா கொடுத்துருக்காங்க -4, என்ற புள்ளி வழி செல்வதுமான அப்படின்னு சொன்னா, அப்ப முதல் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரும். இந்த 4 வட்டங்கள்ல எந்த வட்டம் -4, என்ற புள்ளி வழி செல்லும் அப்படின்னு கேட்டா, -4, என்ற புள்ளி 3வது கால் பகுதியில் அமையும். எனவே என்ன செய்யறோம், நம்ம இந்த 3வது கால் பகுதியில இருக்கிற இந்த வட்டம் தான் நமக்கு தேவையான வட்டம், இந்த வட்டத்தோட சமன்பாடை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அப்ப ஒரு இதுக்கு தோராயமா ஒரு படம் போட்டாச்சு. இப்ப இது எந்த வட்டமானது எந்த புள்ளி வழியாக செல்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க, -4, -2 -4, ஒரு புள்ளி ஆக்சுவலா நமக்குள்ள கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. -4, -2 அப்படின்ற புள்ளி. ஓகேங்களா? இதை மட்டும் கொண்டுட்டு நம்ம எப்படி ஒரு வட்டத்தோட சமன்பாடை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிட்டா, இப்ப நம்ம என்ன செய்ய போறோம், இப்ப பாக்குறோம் ஆய அச்சுகளை தொட்டு செல்வதுன்னு சொன்னா எக்ஸ் அச்சும் வட்டத்திற்கு தொடுகோடா இருக்கு, ஒய் அச்சும் தொடுகோடா இருக்கு. சரிங்களா? இப்போ ஒரு முக்கியமான முடிவு ஒண்ணு நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அந்த முடிவு அப்படின்றத சொல்றேன் பாருங்க. ஒரு வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோடு தொடும் புள்ளியையும் வட்டத்தின் மையத்தையும் இணைக்கும் கோடு தொடுகோட்டிற்கு செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? இப்ப எனக்கு நான் என்ன செய்ய போறேன், இப்ப இந்த வட்டத்தோட மையத்தை கண்டுபிடிக்க போறேன். அப்போ ஒரு கிராஃப் ஷீட்ல ஒரு புள்ளியை கொடுத்துட்டு அந்த புள்ளியினுடைய ஆயத்தொலைகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்வேன், அந்த புள்ளியிலிருந்து எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தா ஒரு கோடு வரைவேன். வரைஞ்சேன்னு சொன்னா அப்ப அந்த கோடானது எப்படி இருக்கும், அதாவது இந்த தொடுகோடு, அதாவது எக்ஸ் அச்சு தொடும் புள்ளியையும் அதை இணைச்சேன்னு சொன்னா அது செங்குத்து, அதாவது ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சேன்னு சொன்னா இது என்னவா மாறிடுது, ஆரமாக மாறிவிடுகிறது. அப்ப இந்த இந்த கோடு தான் என்னது, ஆரம். அதே போல ஒய் அச்சுக்கு செங்குத்தா ஒரு கோடு வரைகிறேன், இந்த தூரம் தான் என்னது, ஒய் அச்சு தூரம். அப்ப இதுவும் ஆரம்னு தெரியும். அப்ப 2 தொலைவுகளுமே எப்படி இருக்கும், சமமா இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். நான் மையப்புள்ளியை கண்டுபிடிக்கணும். இந்த மையப்புள்ளியானது 3வது கால் பகுதியில் இருக்கு. அந்த ஆயத்தொலைகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப இந்த தொலைவு எனக்கு தெரியாது. அதனால இந்த தொலைவை நான் என்ன வச்சுக்கிறேன், ஏன்னு வச்சுக்கிறேன். ஆரம் ஏன்னு சொன்னா அப்ப இதுவும் ஏ தான். அப்ப மையப்புள்ளி என்ன அப்படின்னு கேட்டா, இது 3வது கால் பகுதியில் அமைவதனால் மையப்புள்ளி என்னவாக மாறுகிறது, -a, -a அப்படின்னு மாறிடுது. ஓகேங்களா? அப்ப இந்த தரவு முக்கியமான ஒரு பல்வேறு கருத்துக்களை கொண்ட உள்ளடக்கிய இந்த வினா. சரிங்களா? எவ்வளவு கான்செப்டுங்களை யூஸ் பண்றோம் அப்படின்னு பாருங்க. அப்போ ஒரு சாதாரண ஒரு வட்டத்தோட சமன்பாடை கண்டுபிடிக்கணும். அந்த வட்டம் ஆய அச்சுகளை தொடுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் -4, -2 புள்ளி வழியா செல்லுது அப்படின்னு சொன்னா இது 3வது காலப்பகுதியில் அமையக்கூடிய வட்டம். அப்போ மையத்தை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா மையத்தை ஒரு புள்ளியிலிருந்து மையத்திலிருந்து செங்குத்து கோடு வரைகிறேன், அது ஆரம் அப்படின்னு தெரியுது. எந்த முடிவின் அடிப்படையில, ஒரு வட்டத்திற்கு வரையப்படும் தொடுகோடு தொடும் புள்ளியையும் வட்டத்தின் மையத்தையும் இணைக்கிற கோடு தொடுகோட்டிற்கு செங்குத்தாக இருக்கும். நான் மையத்திலிருந்து ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சேன்னு சொன்னா அது கரெக்டா எங்க போய் டச் பண்ணும், தொடுகோடு தொடும் புள்ளியை டச் பண்ணும். அப்ப அதுதான் ஆரம். சரிங்களா? அப்ப இது ஏ, இது ஏ அப்படின்னு சொன்னா இந்த மைய புள்ளியானது -a, அது 3வது கால் பகுதியில் அமைகிறது. இப்ப நான் என்ன செய்யணும், ஏ மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, அப்புறம் மேற்கொண்டு வட்டத்தின் மையத்தையும் வட்டத்தின் மீதுள்ள ஒரு புள்ளியையும் இணைக்கிற கோடு இந்த நீளம் தான் என்னது, அது வட்டத்தின் ஆரம் அப்படின்றது நமக்கு தெரியும். எல்லா ஒரு வட்டத்திலும் எண்ணற்ற புள்ளிகள் இருக்கும். மையத்துக்கும் வட்டத்தின் பரிதியில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் தான் ஆரம். அப்ப தரவு வேறத்துல ஒரு படமா வரைஞ்சேன். அப்ப படத்துல இருந்து நான் என்ன சார் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு கேட்டா, படத்திலிருந்து எனக்கு என்ன தெரியுது, ஆரம் ஆர் இஸ் ஈக்குவல் டு எதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட தொலைவுன்னு நமக்கு தெரியுது. ஆரம் ஆர் இஸ் ஈக்குவல் டு எதுக்கும் இதுக்கும் இடைப்பட்ட தொலைவு -4, -2 தான் மையம். மையத்துக்கும் -4, -2க்கும் வட்டத்தின் மீது உள்ள புள்ளி மையம் என்னது, -a, -a க்கும் இடைப்பட்ட தூரம்.
புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட தூரம். சரிங்களா? சரி, அப்ப இடைப்பட்ட தூரம் கண்டுபிடிச்சாச்சு. இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டா, x1 y1 x2 y2 2 புள்ளிகள் இருக்கு. அவற்றுக்கு இடைப்பட்ட தூரம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா அப்படின்னு சொன்னா ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? அப்புறம் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். ஆக்சுவலா மையத்திற்கும் ஒரு புள்ளிக்கும் இதை முதல்ல கூட எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டாலும் ரெண்டும் ஒன்றா தான் வரும். ஃபார்முலா பார்த்துக்குங்க. ரூட் ஆஃப் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தூரம் ஃபார்முலா என்ன இருக்கும்? x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னாலும் பிளஸ் y2 மைனஸ் y1 த ஹோல் ஸ்கொயர். இதே ஃபார்முலாவை x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னாலும் பிளஸ் y1 மைனஸ் y2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டு என்ன இருக்கும்? ஒன்றா தான் இருக்கும். இந்த ஃபார்முலா இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு காணும் சூத்திரம். அப்போ இது x1 y1 இது x2 y2 அப்படின்னு சொன்னா அப்போ என்ன இருக்கு? -4 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ அப்படின்னு சொன்னா இது என்னவா மாறிடும்? பிளஸ் ஏ. நான் ரெண்டாவது ஃபார்முலா யூஸ் பண்றேன், x1 மைனஸ் x2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் அதே போல இது என்ன வந்துடும்? -2 மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ அப்படின்னு சொன்னா பிளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாறிடுது. சரிங்களா? இந்த ஆரம்ன்றதான் என்னது? அதுதான் ஏ. படத்துல இருந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆரம் ஆறுன்னு சொன்னாலும் இப்ப நம்ம என்ன வச்சிருக்கோம்? ஆரத்தங்க ஏன்னு வச்சிருக்கோம். ஆரம் வந்து என்னது முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஏ இதானே பார்த்தா தெரியுதுல, ஏன்னு தானே வச்சிருக்கோம். மையத்திலிருந்து அந்த தொடுகோட தொடும் புள்ளிக்கு இடைப்பட்ட தூரம் தான் ஆரம். அப்ப அதான் ஏ. அப்ப இருபுறம் வர்க்கப்படுத்துறேன். இருபுறம் வர்க்கப்படுத்தினேன்னு சொன்னா அப்ப ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் ஸ்கொயர் ரூட் போயிருது. அப்ப என்ன ஆயிருது? ஏ மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு மாறிடுது. சரிங்களா? அப்போ ஏ மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்னு சொன்னால் ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு சொன்னால் இப்போ மைனஸ் 8a அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் 2 ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு சொன்னால் 4a அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இந்த இடது பக்கத்தில் ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கு. அப்போ ஒரு ஏ ஸ்கொயர் ஒரு ஏ ஸ்கொயர் என்ன ஆயிருது? கேன்சல் ஆயிருது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டால் ஏ ஸ்கொயர் மைனஸ் 8a மைனஸ் 4aன்னு சொன்னால் மைனஸ் 12a. இப்போ என்ன வந்துடுது? ஏ ஸ்கொயர் மைனஸ் 12a. 4 ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் 16, 2 ஸ்கொயர்னா 4. அப்போ 16 பிளஸ் 4ன்னு சொன்ன ஆன்சர் என்ன? 20 இஸ் ஈக்குவல் டு 0. இதை காரணிப்படுத்தல் முறையில் காரணிப்படுத்தணும்னு சொன்னால் a மைனஸ் 2 இன்ட்டு a மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்க போகிறோம். அப்போ இதிலிருந்து ஏவோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டால் அதான் வட்டத்தினுடைய மையம் ஆரம் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான குறிப்பு கிடைச்சிச்சு. வட்டத்தினுடைய ஆரம் 2 அல்லது 10 அப்படின்னு வந்துருச்சு. 2 விடை கண்டுபிடிச்சிட்டோம். நம்மளுடைய எய்ம் என்ன? வட்டத்தின் சமன்பாடை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ வட்டத்தின் சமன்பாடு எப்படி போறது பாருங்க. அப்படி வட்டத்தின் சமன்பாடு அப்ப என்னது? ஃபர்ஸ்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 எனில் மையம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்ப மையம்ன்றது என்ன? ஆக்சுவலா மைனஸ் ஏ கமா மைனஸ் ஏ தான் மையம். அப்ப ஆன்சர் என்ன? -2 கமா -2. அப்ப மையம் தெரிஞ்சிருச்சு, ஆரம் தெரிஞ்சிருச்சு. அப்ப தேர்ஃபோர் வட்டத்தின் சமன்பாடு. அப்ப 2 வட்டம் நமக்கு வருது. அந்த 2 வட்டங்களை பார்க்கலாம். தேர்ஃபோர் வட்டத்தின் சமன்பாடு என்ன அப்படின்னு சொன்னா வாட் இஸ் த ஃபார்முலா? மையமும் ஆரம் தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு படிச்சிருக்கோம். சரிங்களா? அதாவது வட்ட ஆரம் ஆரம் தான். இங்க ஆரம்ன்றது என்னது? 2 நமக்கு. அப்ப என்ன இருக்குங்க? எக்ஸ் மைனஸ் ஆஃப் -2னா +2 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பிளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இது எல்லாம் விரிவுபடுத்தணும்னு சொன்னா விரிவுபடுத்தி சுருக்கனா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4y பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இதுதான் முதல் வட்டத்தினுடைய சமன்பாடு. இப்போ அதே போல அடுத்தது ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு எடுத்துட்டோன்னு சொன்னா மையம் எனில் மையம் என்ன வருமா? -10 கமா -10. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 10ன்னு எடுத்துட்டோன்னு சொன்னா மையத்தோட மதிப்பு என்ன? மையப்புள்ளி என்ன? -10 கமா -10. சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் வட்டத்தின் சமன்பாடு ஃபார்முலா என்ன? எக்ஸ் பிளஸ் 10 த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் பிளஸ் 10 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10 ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும்.
இதை அப்படியே சுருக்கணும்னு சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 20x ப்ளஸ் 20y ப்ளஸ் 100 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இதுதான் நமக்கு தேவையான வட்டங்கள். ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல ஒரே ஒரு முறை கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இந்த செம்ம. அப்போ எவ்வளவு கான்செப்ட் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஒரு செம்முக்குள்ள ஒரு 3-4 கான்செப்ட் வருது. அப்போ அந்த 3-4 முடிவுகள் தெரிஞ்சால் தான் நம்மளால இந்த செம்ம போட முடியும். மாணவர்கள் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்து இந்த செம்ம போட்டு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.